கிரகம்னா என்னது? அழகானது. எந்த செய்முறை? ஒரு இறப்புக்கும் பிறப்புக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் கோபுர தரிசனுக்கு எங்கே வேணாலும் ஒரு கிரகம் செய்வாங்க. ஒரு ஆள் இறந்துட்டாரா, கையில் செம்பு கொடுப்பாங்க, அது மேலே நூலை கட்டுவாங்க, அது மேலே என்ன வச்சு விடுவாங்க, தேங்காய் வச்சு விட்டுட்டு அது தேவையில்லாத, அதாவது மாயிலையை தவிர்த்து வேற இலையை கொடுத்து கும்பம் மாதிரி கையில் வச்சு கொண்டு போவாங்க. அதில் தான் நீங்கள் தண்ணி எடுத்து தெளிக்கணும் அந்த இறந்த ஆத்மாவுக்கு. உண்மைங்களா இல்லைங்களா? இறந்தவங்களுக்கு அந்த கும்பபாகமாக செய்யும் பொழுது குருவோட ஞானத்துக்கு உண்டானதே இந்த பிறவி, அதாவது மாந்தி தோஷம், இறந்த கர்மா தோஷம், அந்த பிரேத தோஷம், இந்த பரம்பரையில் ஏதோ ஒரு இழப்புகளை கொஞ்சம் வயசில் இறக்கக்கூடிய இழப்பு தோஷங்களை இந்த பாவகத்தினால தான் வெள்ளை வேட்டியை பிடிச்சிக்கிட்டு நடுவில் அந்த இறந்தவருடைய கர்மாக்கரியம் செய்யக்கூடிய நபருக்கு கையில் சொம்பு கொடுத்து அவரை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பையன் தான் அந்த வீட்டுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு மூத்த பையன், இவன் தான் அந்த கூட்டத்தில் பார்த்துக்கிடுவாங்க. அந்த கும்பது கலசத்தில் நூல் கட்டி சந்தன குங்குமம் வச்சுருப்பாங்க, மாயலை தவிர்த்து வேறு நூலை வச்சு தேங்காய் வச்சுருப்பாங்க. அந்த கும்ப பாவத்தோடு வச்சு அந்த ஆணும் பெண்ணும் அந்த தண்ணியை தெளித்தா தான் அந்த பிரேதம் வீட்டை விட்டு போகும்போது இந்த பிரேதம் வீட்டுக்கு உண்டான தீய சக்தியை தராது. அதற்காகத்தான் இந்த கும்ப பாவத்தை வச்சாங்க. இதனால தான் இந்த பஞ்சாங்கத்தில் கும்பம்னு போட்டிருக்காங்க. இந்த நட்சத்திரத்தில் கும்பம்னு போட்டிருக்கோன்னா நம்ம ஏன் எதுக்கு சார் போட தெரியாமல் இருக்கிறீங்க? இந்த இது அந்த வேலையை செய்யும். அப்போது அந்த இறந்த ஆத்மாவுக்கு உண்டான தோஷத்தையே அந்த கும்ப கலச நீர் படும் பொழுது போகுது. இதுக்கடுத்து